அடுத்த கணமே குழந்தையாக என்றும் இருக்க வேண்டினே தொழிலாடும் சிலை தொட்டில்தான் பாதி வேளை பல நூறு மொழிகளில் பேசும் முதல் ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகா மகிழன். இது வந்து நான் இன்றைக்கி எடுக்கிற வீடியோ. இது கரெக்டாக 16ஆம் தேதியா 17ஆம் தேதியா எனக்கு தெரில. இன்றைக்கி எடுக்கிற வீடியோ தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, மகிக்கு நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதா எனக்கு பிளானே கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்டீங்கன்றனால நான் கண்டிப்பாக அதையும் எடுத்தேன். ஓகே, இந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். இன்ட்ரோ அதில் எதுவுமே எடுத்துருக்க மாட்டேன். ராம் போய் காமிச்சது மட்டும்தான் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக ஆச்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. சார் என்ன சார், இப்போ வந்து இந்த இது வந்து நிறைய பேர் வந்து மகிழன் ரியாக்ஷன் வீடியோக்கு சொன்னீங்க, நாங்கள் எடுக்கலை. அதனால இன்னைக்கு எடுக்கிறோம். என்னை வந்து காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு ஒரு ஷாக் கொடுத்தா. என்னால் இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு ஹாப்பி சொல்கிறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் நான் கூட நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருக்கேன், ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கேன். சரி, அது வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்கவே இல்லை. நாங்கள் எனக்கு வந்து இதை பற்றி தெரியவே தெரியாது. இத்தனை மாதம் எனக்கு மறைச்ச ஒரு விஷயம் இது உண்மையிலேயே இது ரொம்ப மறைச்ச விஷயம். என்ன ஒரு வார்த்தை சொல்லலை. நானும் வண்டி எடுத்து ட்ராவல்லாம் பண்ணோம், இங்கெல்லாம் போனோம், டான்ஸ் ஆடினோம் தெரியுமா? அருப்புக்கோட்டையில் இப்படி ஆடினாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் திடீர்னு நேற்று நான் இந்த வீடியோ போட்டு, நீங்கள் இந்த வீடியோ வந்து எப்போ வருதுன்னு தெரியாது, பட் அந்த வீடியோவில் காலையில் என்னை எழுப்பி நோக்கில் சொன்னோம். அந்த வீடியோ கீழே உனக்கு ரிவீல் பண்ண வீடியோ கீழேயும் சரி, நான் ரிவீல் பண்ண வீடியோ கீழேயும் சரி, மகியோட ரியாக்ஷன் எங்களுக்கு கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோவில் காமிங்க. இந்த கார்டை கொண்டு நான் காட்ட போகிறேன். அதுக்கு அவனுக்கு எப்படி சந்தோஷப்படுறாங்க மட்டும் பாருங்க. பட் அவனுக்கு தெரியாது, இது சின்ன பையன். பட் இதுதான் தெரியுதா அவனுக்கு? அச்சுவா டிவி ஆஃப் பண்ணிடு. உனக்கு ஒரு ஷாக். இது என்ன தெரியுமா? அம்மா பாப்பா இருக்குடா. எத்தனை பாப்பா இருக்குன்னு பாரு. எத்தனை பாப்பா இருக்கு? 2. என்னடா வெக்கப்படுறியா? என்னடா பாப்பாவா தம்பியா? தம்பி தான் வேணுமா? எங்க குட்டி பாப்பா வந்து என்ன பண்ணுவ? விளாட வரமாட்டானா? பாப்பா வந்து நமக்கு பிறகு பைத்தியக்காரா. மகி உனக்கு தம்பி தானடா வேணும்? ஓகேயா? அச்சுமா பாருங்க. அச்சுமா பத்தி எங்க போகுது? என் மகனுக்கு வந்து இதுல வந்து எத்தனை பேபியா இருக்கு? மகி எத்தனை பாப்பா இருக்குன்னு பாத்தியா? எத்தனை? இதுல பாரு எத்தனை இருக்குன்னு. 2 பாப்பா இருக்கா? ஓகே, 2 பாப்பா. உனக்கு 2 பாப்பா போதுமா? இவனுக்கு வந்து இந்த 2 கோடு இருந்துச்சுன்னா 2 பாப்பான்னு அர்த்தம். என்ன மகி? அப்படியா? ம், சரி சரி தங்க. ஹாப்பியா நீ? ஆமா சரி, நீ ஹாப்பியா? தம்பியா தங்கச்சியா? தம்பியா தங்கச்சியா? ஏதாவது ஒன்று சொல்லணும். தங்கச்சி 2 வேணும். தங்கச்சியும் தம்பி 2 பேருமே வேணுமா? தம்பி 1 தங்கச்சி 1. ஓகே ஓகே மகிழன், உங்களுக்காக தங்கச்சி 1 தம்பி 1 ரெடி பண்ணிடுவோம். என்ன? வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவனுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு லாஸ்ட் டைம் பேபி இருந்தப்போவே என்னை வந்து அவ்வளோ ஒரு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் சொன்னேன், அபார்ட் ஆச்சு இல்லையா, அப்போ வந்து நான் சொன்னப்போ வந்து கொஞ்சமாக வாக்கிங் போங்க, கொஞ்சம் ஈவினிங் டயத்தில் மட்டும் கொஞ்சம் வாக்கிங் நடந்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து என்னை உட்காரவே விட மாட்டான். அம்மா வாமா, உன்னை டாக்டர் நடக்க சொல்லியிருக்கலாங்களம்மா, வாமா வந்து நடமா, அப்படி இப்படின்னு என்னை அப்படி பார்த்துட்டேன். அப்போதாம்மா நல்லா தம்பி பாப்பா நல்லா பிறப்பான் அப்படி இப்படின்னு நிறையவே வந்து சொன்னேன்.
எனக்கு வந்து அது இன்னுமே எனக்கு வந்து இந்த மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அவன் பேசின விஷயம் நான் லாஸ்ட்டில் வந்து இருக்கும்போது போன வருஷம் அப்போ வந்து என்னை அப்படி பார்த்துக்கிட்டான். உண்மையாகவே நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நான். ஏன்னா சில பேர் நம்ப மாட்டீங்க. உண்மையாகவே என்னை அவ்வளவு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். இப்போ எனக்கு வந்து இந்த டைம் எனக்கு வந்து கரெக்டான டைம்னு அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, ரொம்ப குட்டி பையனாக இருந்தால் மேலே ஏறி உட்காருவான், டம்முன்னு வந்து கட்டி பிடிப்போம், அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான். நான் கன்சீவ் ஆன லாஸ்ட் டைமும் சரி இப்போவும் சரி என்னை அப்படி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதும் சரி. அம்மா இடிச்சிடாதம்மா, அம்மா அங்கே உட்காராதம்மா, ஏமா வேமா உட்கார்ற, அச்சுமாவே வந்து பக்கத்தில் உட்காந்து அம்மா மேலே பட்டுறாமடா அப்படின்ற அளவுக்கு என்னை ஒரு ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்கிட்ட வந்தாலுமே மெதுவாக வந்து வயிற்றில் முத்தம் கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் அவன் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு வந்து அவனுக்கு என்ன பேபி வேணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தம்பி தான் சொல்லுவான். ஏன்னா தம்பி தான் வந்து அவனோட விளையாடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். தங்கச்சி பாப்பா இப்போ வேணாமாடா அப்படின்னு கேட்டோம்னா வேணாம்மா, தங்கச்சி பாப்பா என்னோட விளையாடாது இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவான். அதனால எனக்கு வந்து அவன்கிட்ட ரிவீல் பண்ணும்போது அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுவா. உன் மைனை பற்றி தான் பேசி லாஸ்ட் டைம் வந்து நான் தான் வேணுக்கிட்ட கேளுங்க என்னை அப்படி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுவான். அம்மா டாக்டர் உன்னை சாப்பிட சொன்னாங்களே, நீ சாப்பிட்டியா, மாத்திரை சாப்பிட்டியா, நான் நடப்போம் வாமா, டாக்டர் நடக்க சொன்னாங்கல்லம்மா. ஈவினிங் இப்போவே நடக்க சொல்கிறேன். எத்தனை மணிக்கு? ஈவினிங் 6:30 நடக்க சொல்ல வெளியே கூட்டிகிட்டு போயிடுவோம். வெளியில் 5 மணிக்கே வெளியில் போயிடணும். 5 மணிக்கு வந்து கட்டில் எடுத்துகிட்டு போயிடணும். சரி அவனே எடுத்துகிட்டு போய் நான் ஒரு தடவை அவன்ட்டு இந்த இயற்கை காற்று வாங்குறது நல்லா இருக்கணும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டேன். மேடம் வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறான். பத்திரமா பார்த்து சொன்ன மாதிரி சொல்கிறேன் பாருங்க, நீ பத்திரமா பார்த்துக்குருவான். அப்படி பார்த்துக்கிறேன். அது மாதிரி வந்து முன்னாடி வந்து குதிச்சு விளாடுவான். இப்போ வந்து அம்மா கிட்ட வந்து வயிற்றுல வந்து மெதுவாக முத்தம் கொடுப்பேன், பேசுவேன். ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி போட்டு பேசிக்கிருக்கேன். சொன்னேன் அப்படின்னா இப்போ வந்து சைக்கிள் அவனுக்கு வாங்கியிருக்கோம் இல்லையா, அப்போ வந்து நான் சொன்னேன் மகி என்ன உனக்கு மட்டும் சைக்கிள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் வயிற்றுக்கிட்ட வந்து படுத்து என்ன சொன்னேன் அப்படின்னா, தம்பி உனக்கு தாண்டா சைக்கிள் வாங்கியிருக்கேன் அண்ணே, விளையாடலாம். சைக்கிளை பார்த்தீங்கன்னா உடச்சி சங்காக்கி வச்சிருக்கேன் வாங்கின சைக்கிளை. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அவன் வந்து நல்லா பார்த்துக்கிறான் என்னைய. அதே மாதிரி அவனோட தம்பியோ தங்கச்சியோ அவங்கள வந்து நல்லா பார்த்துக்குருவான்ற நம்பிக்கை இருக்குது. இவன் இப்படி நடந்துக்கும் போது தான் நம்ம வந்து கரெக்டான டைத்தில் தான் பேபிக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி வந்துச்சு. ஏன்னா அவன் வந்து நல்லா என்னை பார்த்துக்குருவான். ஏன்னா வேர்க்குது, இப்படி எனக்கு வேர்க்கு. அதனால எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி மூமெண்ட் இது. எங்களுக்கு வந்து மகிட்ட சொன்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு, ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் எங்களுக்கு இவர்கிட்ட சொன்னதே எனக்கு ஒரு சந்தோஷமான, அதை மறக்கவே முடியாது. அந்த வீடியோ நான் இன்னுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த ரிவீல் பண்ணது சரி அதெல்லாம் இப்போ வரையும் நான் பார்த்துட்டே இருக்கேன். இப்போ எனக்கு எத்தனை மந்த் ஆகுது அப்படின்றதெல்லாம் நான் ஒரு வீடியோவா சொல்லுவாங்க. எல்லாமே அந்த இன்னொன்று சொன்னீங்களே, இந்த என்டி ஸ்கேன் எடுத்துட்டீங்களா, அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன் பை வரும். கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். நல்லா இருக்கணும்னு தான் சொல்லியிருந்தேன்ல, பேபி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுவோம்னு. கண்டிப்பாக நாங்கள் வீடியோ அப்டேட் பண்ணுறோம். வேறு வீடியோ கொஸ்டின் ஆன்சர் நிறையா சொல்லியிருந்தாங்க. இதை நீ வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தல்ல, அந்த நம்ம உனக்கு ரிவீல் பண்ண வீடியோலேயே நீ சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் அண்ணன் நீங்கள் இப்படியே சொல்கிறீங்க, உங்கள் நல்ல குணத்துக்கு பேபி வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நீங்கள் இப்படியே சொல்லாதீங்க, நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இவனை தூக்குடா, மகிட்ட கேட்போம். நீங்கள் கேட்குறீங்களா அவனுக்கு யார் வேணும்னு? மகி உனக்கு தம்பி வேணுமா தங்கச்சி வேணுமா? யார் வேணும்? ஏன் தம்பி வேணும்னு சொல்லு. ஏன் பாப்பா உங்களோட விளையாடுண்டா? தம்பி தான் வேணும். தம்பி தான் கன்ஃபார்ம். பேர் என்ன வைக்கலாம் தம்பிக்கு? முகியா? முகி இல்ல, மித்ரன். மித்து. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வருது. உங்ககிட்டயே ஒரு விஷயம் நாங்கள் கேட்க போகிறோம். அது என்னவா இருக்குன்னு யோசிச்சே இருங்க. நீங்கள் தான் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக சொல்ல போகிறீங்க. அது என்ன வீடியோ ஏது அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேபி நல்லா இருக்கா, என்ன ஏது என்னென்ன சொன்னாங்க டாக்டர், ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேருந்து இப்போ வரை என்ன சொன்னாங்க எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் அப்படியே அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி தான் நாங்கள் எடுக்கிறோம் ஆக்சுவலி. ஏன்னா அந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்தனால வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.